நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். பஞ்சமகா புருஷ யோகம் அப்படிங்கிறது 5 கிரகங்களால ஏற்படக்கூடிய ஒரு யோகம்தான். அதாவது மொத்தம் 9 கிரகங்கள். சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன், செவ்வாய், சனி, புதன், ராகு, கேதுக்கள். இதுல சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்களாக இருக்கிறதுனால அது பஞ்சமகா புருஷ யோகத்துல வராது. அதே மாதிரி நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்களுக்கும் இந்த பஞ்சமகா புருஷ யோகம் வராது. மிச்சம் இருக்கக்கூடிய 5 கிரகங்களுக்கு மட்டும்தான், அதாவது குரு, சுக்கிரன், புதன், சனி, செவ்வாய், இந்த 5 கிரகங்கள் மட்டும்தான் பஞ்சமகா புருஷ யோகத்துல வரும். அந்த பஞ்சமகா புருஷ யோகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீடுகள்ல ஆட்சி பெற்றோ இல்ல உச்ச வீடுகள்ல உச்சமாகவோ இருந்து அது உங்களுடைய லக்னத்துக்கு கேந்திரத்தில் நின்னுதுன்னா அந்த யோகமானது வரும். கேந்திரஸ்தானம் சொல்லப்படுவது உங்களுடைய லக்னத்தில் இருந்து லக்னம் மற்றும் 4, 7, 10ஆம் இடங்கள் கேந்திரஸ்தானமாக சொல்லப்படுது. அதே மாதிரி 1, 5, 9ஆம் வீடுகள் திரிகோணஸ்தானம். இதுல 1ஆம் வீடு, அதாவது உங்களுடைய லக்னம் கேந்திரத்திலையும் வரும், திரிகோணத்திலையும் வரும். அதனாலதான் லக்னத்தை ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கிறோம். ஆக லக்னத்திலேயோ 4, 7, 10ஆம் வீடுகள்லயோ இந்த 5 கிரகங்கள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்ததுன்னா அது பஞ்சமகா புருஷ யோகத்துல வரும். சரி, அப்ப குரு பஞ்சமகா புருஷ யோகத்துல வருது அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹம்ச யோகம்னு சொல்றோம். அதாவது குரு ஆட்சியோ உச்சமோ ஆகி உங்களுடைய லக்னத்துக்கு கேந்திரங்கள்ல நிற்கும் போது, லக்னத்துல நின்னாலோ இல்ல 4, 7, 10ஆம் வீடுகள்ல நின்னாலோ ஹம்சம் யோகமானது வரும். சரி, இப்போ அதுக்கு நம்ம ஒரு ராசி கட்டத்தை எடுத்துட்டு பார்க்கலாம். இப்ப இங்க குரு மீனத்துல ஆட்சியாகும், அதே மாதிரி தனுசுல ஆட்சியாகும், கடகத்துல உச்சமாகும். இந்த 3 இடங்கள்ல குரு ஏதோ ஒரு இடங்கள்ல நின்று உங்களுடைய லக்னம் இந்த சிற லக்னங்களாக இல்லாம ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 லக்னங்களாக இல்லாமல் மற்ற லக்னங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஹம்ச யோகமானது ஏற்படும். இப்ப மேச லக்னமாக இருந்ததுன்னா கடகத்தில் இருக்கிற குருவால உங்களுக்கு ஹம்ச யோகம் வரும். ஆக நீங்க மேச லக்னமாக இருந்து தனுசு மீனத்துல குரு இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த ஹம்ச யோகம் வேலை செய்யாது. சரி, உங்களுக்கு ஹம்ச யோகம் இருக்குது, உங்க லக்னம் மேசம்தான், உங்க லக்னத்துக்கு 4ல குரு உச்சமாகி நிக்குது, உங்களுக்கு ஹம்ச யோகம் இருக்குது. இது என்ன பலனை தரும் அப்படின்னா நல்ல பேர் புகழ தரும், அதே மாதிரி நல்ல செல்வாக்க தரும், நல்ல ஒரு மதிப்பை தரும், நல்ல குணங்களை தரும், நல்ல நினைவாற்றல்களை தரும், சொசைட்டிலே நல்ல ஒரு பேரை தரும், உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஆன்மீக எண்ணங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதாரம் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு நல்லபடியாக தருவார் இந்த ஹம்ச யோகமானது உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா. ஆனா உங்களுடைய லக்னத்தினுடைய வலிமையை பொறுத்து. இப்ப இங்க செவ்வாய் பலவீனம் ஆயிருச்சு அப்படின்னா, உங்க லக்னாதிபதி பலவீனம் ஆயிருச்சுன்னா இந்த ஹம்ச யோகம் இருந்தும் பெரிய அளவுகள்ல அது வேலை செய்யாது. உங்க லக்னமும் வலுவாக இருக்கணும், அதே மாதிரி இந்த ஹம்ச யோகத்தில் இருக்கிற குரு பலவீனம் இல்லாமல் இருக்கணும். இப்போ 4ல குரு ஆட்சியாகி அது ராகு கூட நெருங்கி சனி செவ்வாய் கூடையும் நெருங்கி நின்றுச்சுன்னா அந்த ஹம்ச யோகம் அப்படி ஒன்றும் உங்களுக்கு வேலை செய்யாது. ஆக ஹம்ச யோகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வலிமையாக இருக்கணும், அந்த கிரகத்தினுடைய தசை வரணும், லக்னம் வலுவாக இருக்கணும். அப்பதான் இந்த ஹம்ச யோகமானது வேலை செய்யும். சரி, அடுத்தது சுக்கிர பகவானால ஏற்படக்கூடிய யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாளவிகா யோகம். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த யோகம் தான். இப்போ சுக்கிரன் உங்க ஜாதகத்துல ஆட்சியோ உச்சமோ அடைஞ்சு உங்க லக்னத்துக்கு கேந்திரத்துல இருந்ததுன்னா அது மாளவிகா யோகம். இந்த யோகம் எல்லா லக்கணத்துக்குமே ஏற்படும். சர லக்கணங்களுக்கு, சிற லக்கணங்களுக்கு, உபய லக்கணங்களுக்கு ஆகிய எல்லா லக்கணத்துக்குமே இந்த மாளவிகா யோகமானது ஏற்படும். இந்த மாளவிகா யோகம் உங்களுக்கு என்ன பண்ணும்? சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல கேந்திரத்துல ஆட்சி ஆயிடுச்சுன்னா நல்ல வீடு, வண்டி, வாகனங்கள், நல்ல சொத்து சுகங்கள், நிறைய நகை நட்டுக்கள், நல்ல படிப்பு, நல்ல சொகுசான வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே இந்த மாளவிகா யோகமானது தரும். அந்த சுக்கிரன் 10ல ஆட்சியாகி அது திசை நடத்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் சிம்ம லக்னமாகி 10ல சுக்கிரன் நின்று ஆட்சி ஆச்சுன்னா கண்டிப்பாக நகை கடை வச்சுருப்பீங்க, இல்லை சினிமா துறையில் ஆர்வங்கள் இருக்கும், துணி சம்மந்தமான தொழில் அமைப்புகள், கிரியேட்டிவ் சம்மந்தமான தொழில் அமைப்புகள், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதில் நிறைய பொருளையும் சேர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, நல்ல வீடு, வாசல், சொத்து சுகம் இது எல்லாத்தையுமே உடையவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த சுக்கிரன் பங்கம் இல்லாமல் இருக்கணும், அந்த சுக்கிரனோட தசை வரணும், லக்னமும் வலுவாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாளவிகா யோகம் மிகப்பெரிய ராஜயோக அமைப்பை நல்லபடியாகவே தரும். அதனாலதான் இந்த மாளவிகா யோகம் மட்டும் எல்லா லக்னத்துக்குமே அமையும்.
சரி, அடுத்தது வந்து புதனால ஏற்படக்கூடிய பத்திர யோகத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ புதன் வந்து கேந்திர ஸ்தானங்கள்ல உங்க லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானத்துல ஆட்சி உச்சம் போன்ற நிலைகள்ல நிற்கும் போது இந்த பத்திர யோகமானது ஏற்படும். இந்த பத்திர யோகம் எந்தெந்த லக்னத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து உபய லக்னங்களுக்கு மட்டும்தான் இந்த பத்திர யோகமானது ஏற்படும். மற்றபடி சரசிர லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு புதன் ஆட்சி உச்சம் பெற்று நின்னாலும் அது உங்க லக்னத்துக்கு கேந்திரத்துல வரவே வராது. அதனால உபய லக்னத்துக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய இந்த பத்திர யோகம் நல்ல அறிவாற்றலை தரும், நல்ல புத்திசாலித்தனத்தை தரும், நல்ல சாதுத்தியமான அறிவை தரும், நல்ல புத்தி கூர்மை, நல்ல படிப்பு, இது எல்லாத்தையுமே தரும், நல்ல பகுத்தறிவு, இது எல்லாத்தையுமே தரும். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதில் எல்லாத்திலையுமே சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு புதனானது வலுவாக இருக்கணும். கணக்கு வழக்குகள் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இதுக்கும் புதன் வலுவாக இருக்கணும். ஆக இந்த பத்திர யோகம் உங்க ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா நீங்க நல்ல புத்திசாலியாக இருப்பீங்க, கணக்கு வழக்கு போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பீங்க, நல்ல ஒரு குறைஞ்ச டைம்ல வந்து டக்குன்னு சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஷார்ட் டைம்லயே சிந்திச்சு அந்த டைமிங் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். படிப்புல ரொம்ப முதன்மையாக வரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த பத்திர யோகமானது கண்டிப்பாக தரும். ஆனா இந்த பத்திர யோகம் இந்த மீனம், மிதுனம், கன்னி, தனுசு இந்த 4 லக்னத்துக்கு மட்டும்தான் அமையும். மற்ற எந்த லக்னங்களுக்கும் இந்த பத்திர யோகமானது அமையாது. சரி, அடுத்தது பாவ கிரகங்களாகிய சனி செவ்வாய்க்கு என்ன யோகம் வருங்கிறத பார்ப்போம். இப்போ செவ்வாய் உங்க ஜாதகத்துல ஆட்சி உச்சமாக இருந்து கேந்திர ஸ்தானங்கள்ல நின்னுதுன்னா அதுக்கு பேரு ருசக யோகம். இந்த ருசக யோகம் எல்லா லக்னத்துக்கும் வருமானு கேட்டீங்கன்னா இது வந்து உபய லக்னங்களுக்கு வராது. சரசிர லக்னங்களுக்கு இந்த ருசக யோகமானது ஏற்படும். செவ்வாய் ஆட்சி பெற்று உங்க லக்னத்துங்களுக்கு கேந்திரத்துல நிற்கும் போது இந்த ருசக யோகம் ஏற்படும். இந்த ருசக யோகமானது நல்லா வந்து தைரியத்தை கொடுக்கும், நல்லா வந்து ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும், கட்டட கட்டுமான துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும். ஒரு காவல்துறையாக வரக்கு இல்ல அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள்ல வரக்கு இந்த ருசக யோகம் கண்டிப்பாக தேவைப்படும். ஒருத்தர் வந்து ஒரு காவல்துறையில பெரிய உயர் அதிகாரியாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் வலுவாக இருக்கும். அது வந்து இந்த ருச யோகத்தில் இருந்ததுன்னா அது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஒரு இராணுவத்தில் அதிகாரம் செலுத்துறது, இல்லை அரசியல் அதிகாரம் செலுத்துறது, இல்லை தொழில்துறைகளில் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாத்தையுமே வந்து இந்த ருசக யோகம் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிராத்தா, கம்பு சுத்துறது, இல்லை வந்து ஒரு போட்டியில் ஜெயிக்கிறது, போட்டி போட்டு செய்யக்கூடிய வேலைகள், இது எல்லாமே வந்து இந்த ருசக யோகம் கண்டிப்பாக தரும். நல்ல வீரத்தை தரும், நல்ல தைரியத்தையும் நல்ல துணிச்சலையும் தரக்கூடிய ஒரு அருமையான யோகம் தான் இந்த ருசக யோகம். விளையாட்டு துறையில பெருசா சாதிக்கிறவங்களுடைய ஜாதகத்துல எல்லாம் கண்டிப்பா இந்த ருசக யோகம் கண்டிப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த செவ்வாய் வலுவாக இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்துல. அப்பதான் ஒருத்தருடன் பயம் இல்லாம துணிஞ்சு சண்டை போடக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ருசக யோகமானது தரும். அடுத்தது கடைசியாக சனி தரக்கூடிய சசயோகம். சனி பகவான் உங்க ஜாதகத்துல ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ லக்னத்துக்கு கேந்திரத்துல நின்னுதுன்னா அது சசயோகத்தை கண்டிப்பாக தரும். இந்த சசயோகம் எல்லா லக்னங்களுக்கு வருமானா இதுவும் வந்து உபய லக்னங்களுக்கு வராது. சரசிர லக்னங்களுக்கு மட்டும்தான் இந்த சசயோகமானது வரும். இந்த சசயோகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா உழைக்க வைக்கும், கடுமையா உழைக்க வைக்கும், நேரங்காலம் பார்க்காம உழைக்க வைக்கும், உடல் உழைப்புகளை அதிகமாக போடுவாங்க, உடல் உழைக்கக்கூடிய தன்மையில கண்டிப்பாக இருக்கும். அதனால வந்து நல்ல உழைப்பாளிகளுடைய ஜாதகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சசயோகமானது கண்டிப்பாக இருக்கும். எந்த காலத்திலையும் உழைப்புக்கு சங்கடப்படவே மாட்டாங்க. ஆனா இது பொருளாதாரத்தையோ செல்வத்தையோ தருமான்னு கேட்டா கண்டிப்பாக அப்படி செல்வாக்கையும் இந்த சசயோகம் தராது. அவங்க ஜாதகத்துல லக்ன வலுவாக இருந்ததுன்னா செல்வா கூட இருப்பாங்க. இந்த சசயோகம் இந்த சனி சார்ந்த துறைகள்ல தான் அவங்களை ஜெயிக்க வைக்கும். பெட்ரோல் துறையில ஜெயிக்க வைக்கும், இல்லை இந்த மாமிசம் சம்பந்தமான உணவுகள், கறிக்கடை, இல்லை கோழி பண்ணை, இந்த மாதிரி நாத்தம் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த சசயோகம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஏசிட் சம்பந்தமானது, நிலக்கரி சம்பந்தமானது, கருங்கல், கிரஷரு, இன்னும் வந்து சிமெண்ட்டு, இது எல்லாமே வந்து சனியுடைய காரகத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் எல்லாத்துலேயுமே பெரிய அளவுகளில் அவங்கள தொழிலில் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சசயோகமானது. இந்த சசயோகம் சுபகிரகங்களின் பார்வை பெற்று நின்றுதுன்னா மிகப்பெரிய யோகமாக கண்டிப்பாக வேலை செய்யும்.
ஆக பஞ்சமகா புருஷ யோகங்கிறது இந்த 5 கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்று உங்க லக்னத்துக்கு 1 4 7 10 இருக்கும்போது இந்த பஞ்சமகா புருஷ யோகமானது உங்க ஜாதகத்துல ஏற்படும். ஆனா இதுல ஒரே ஒரு யோகம் வந்துட்டாலே அவங்களுக்கு நல்லபடியாக அந்த யோகத்தை செயல்படுத்தும். 2 யோகங்கள், இப்ப மாளவிகா யோகமோ இல்ல ஹம்ச யோகம், இந்த மாதிரி 2 யோகங்கள் அவங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய யோக ஜாதகமாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஆனா 5 யோகமும் எந்த ஒரு லக்னத்துக்கும் வராது. இது லக்னத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியாகுமான்னு கேட்டா 70-80% லக்னத்துக்கு தான் செல்லுபடியாகும். ஒரு 20% உங்க ராசிக்கும் இது செயல்படும். உங்க ராசிக்கு கேந்திரத்துல இருந்தாலும் இந்த பஞ்சமகா புருஷ யோகமானது கண்டிப்பாக செயல்படும். ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.